மகிமையினால் நம் கடத்தை கத்து மூட போகிறார். மகிமையினால் மூட போகிறார். தகப்பனே மறுபடி சொல்லுகிற காரியம், முந்தினவர்கள் பின்னினவர்கள் ஆவார்கள், பின்னினவர்கள் முந்தினவர்களாய் மாறுவார்கள். இந்த ஆலயத்தில் நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. முந்தினவர்கள் எல்லாம் பின்னினவர்கள், பின்னினவர்கள் எல்லாம் முந்தினவர்கள். ஏன் வார்த்தை வந்து எனக்கு தெரியல. Thank you, Master. Right now, ஆவியானவரே, மகிமையை ஒரு புது அபிஷேகம், ஒரு புது அபிஷேகம், ஒரு புது அபிஷேகம். செல்வி சிஸ்டர், உங்க மேல ஒரு புதிய அபிஷேகத்தை அந்த ஊற்றுகளை பார்க்கிறேன். ஒரு புது வல்லமைய, ஒரு புது அபிஷேகத்தை இதுவரைக்கும் வாங்கினதல்ல, இதுவரைக்கும் வாங்கினதல்ல, இதுவரைக்கும் வாங்கினதல்ல. ஒரு புது அபிஷேகம். அந்த ரமதனடா ஒரு புது அபிஷேகம் வருகிறது. யாருக்கு வேடிக்கை பார்க்காத, யாருக்கு வேடிக்கை பார்க்காத. ஓ thank you master. right now ஒரு புது அபிஷேகம் உங்க மேல இறங்கி கொண்டே இருக்கிறது. ஒரு புதிய மகிமை, ஒரு புதிய அபிஷேகம் ஊற்றப்படுகிறதையா, 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 ஊற்றப்படுகிறதையா. அது யுத்தம் பண்ணுகிற அபிஷேகம், யுத்தம் பண்ணுகிற ஒரு அபிஷேகம், யுத்தம் பண்ணுகிற ஒரு அபிஷேகம், யுத்தம் பண்ணுகிற ஒரு அபிஷேகம். சத்துருக்களை பணமாக பழகிட்டு மேலே இருக்கிற பொருளாக குறித்து தந்துவிட ஒரு மகிமை அபிஷேகம். இந்த கால வேலைக்கு என் கணத்துக்கு மேலாக தேவனுடைய ஆவியானது வரமாய் வரமாய் அவர் பிள்ளைய மேலே அப்பாவோட மகிமையை பெற்றுகிற அபிஷேகத்தில் ஒரு புது ரெவலேஷன், புது ரெவலேஷன். நீ ஒன்றாக்கி புது அபிஷேகம். நாமே கொஞ்சம் காலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் இப்பொழுது அவர் இருக்கிறவராக, அவர் இருக்கிறவராக, அவர் இருக்கிறவராக, அவர் இருக்கிறவராக இருக்கிறார். சேனையின் கத்து, சேனையின் கத்து, சேனையின் கத்து, சேனையின் கத்து. அவர் நடுவிலே, அவர் நடுவிலே, அவர் நடுவிலே உயிரோடு இருக்கிற இயேசு, உயிரோடு இருக்கிற இயேசு. right now அவர் பிள்ளைகள் மேலே வந்து போராடு, 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 இன்னும் போராடு. சத்துரு மனக்கடிக்கப்படுவான். உனக்கு முன்னாடி பிசாசு மனக்கடிக்கப்படுவான். ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓடுவார்கள். மனக்கடிக்கப்படுவான். பிசாசு மன்னிப்பு விடுவான், மன்னிப்பு விடுவான். ஒரு எதிர்த்த பொருளாத ஆவி உனக்கு முன்னாடி சரண்டர் ஆயிடுச்சு. Yes, thank you. நீ பரத்துவ, அது உன்னால் பரத்துவ காலம் முடிந்தது. நீ பரத்துவ, நீ பரத்துவ, நீ பரத்துவ, நீ பரத்துவ, நீ பரத்துவ, நீங்க பரத்துவீங்க, நீங்க பரத்துவீங்க, நீங்க பரத்துவீங்க, நீங்க பரத்துவீங்க. எழுந்து, எழுந்து, எழுந்து சீயோனே, எழுந்து சீயோனே, எழுந்து சீயோனே, எழுந்து. தூசியை உதறிவிட்டு எழுந்து, எழுந்து, எழுந்து. காலை வேளையிலே வல்லமையை கழித்துக்கொள், வல்லமையை கழித்துக்கொள், வல்லமையை கழித்துக்கொள். இதோடு வல்லமை, இதோடு வல்லமை, இதோடு வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, மனுஷனுடைய அல்ல, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. right now அவர் பிள்ளைகள் மேல் அப்பாவை பதி. yes yes ஒரு சேர்த்துல மாட்டிடுச்சு, ஒரு சேர்த்துக்குள்ள சிக்கிடுச்சு, சேர்த்துக்குள்ள பார்க்கிறேன். ஒரு சேர்த்துல ரொம்ப நேரம் போராடி இந்த காலை எடுக்க போராடி எடுக்க முடியல. ஆனா வானத்திலிருந்து ஒரு கரம் இறங்கி வந்தது. வானத்திலிருந்து ஒரு கரம், அடிக்கப்பட்ட கரம், உனக்காக ரத்தம் சிந்தி உன்னை மீட்டெடுத்த கரம் இறங்கி வந்தது. ஒரு சேர்த்து மாட்டி விடுவேன். யாருக்கு வெளியில சொல்லல, யாருக்கு வெளியில சொல்லல, யாருக்கு வெளியில சொல்லல. சில காரியங்கள் சில
கண்கள், அற்பமாய் பார்த்த கண்கள், அற்பமாய் பேசின ஒரு வாய், உன்னை பார்த்து கேலியும் கிண்டலும் செய்தவர்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நாட்டில் நாம் மீண்டுபடுத்தி தலையை நாம் உயர்த்தி நானே சர்வவல்லமை தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக நான் ஒரு தலையை உயர்த்துவேன் என்று சேனைகளின் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வருகிறது. தேவ மகிமை தேவனுடைய அக்கினி இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு கடைக்கு புது துணி வாங்கி கொடுக்க போல எவ்வளவு உற்சாகமா இருக்குமோ அப்படி துதிக்கணும். புதுசு கிடைக்குதுன்னா, புது வீடு, புது காடு, புது நிலம், புது ட்ரெஸ் அப்படி கிடைக்குதுன்னா யாருமே சொல்ல வேண்டாம், ஒரு உற்சாகம் வந்துடும். கிளம்புடா, கிளம்புடா, உனக்கு இன்னைக்கு அம்மா ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறா, ஹல்லேலூயா, உன் பர்த்டேக்கு அப்பா ஒரு கார் பிரசன்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லு, ஹல்லேலூயா அப்படின்னு சொன்னா அப்படியே முகமெல்லாம் மறந்து யாரும் சொல்ல வேண்டாம், அப்படியே ஒரு சந்தோஷம் வந்துடும். அப்படின்னு சொல்லுங்க, காது புதுசோ வீடு புதுசோ இல்லை, நம்ம வாழ்க்கையை புதுசா மாற்றிக்கலாம். வாழ்க்கையை புதுசியா கிறிஸ்துவுக்கு ஒரு மனிதன் வரும்போது அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின. கர்த்தர் என்னையே புதுசாய் மாற்றி இருக்கிறார். பழைய மனிதன் செத்துட்டான், ஹல்லேலூயா, புதுசா புதுசா ஃப்ரெஷ். அப்பா கிட்ட வரும்போதெல்லாம் ஃப்ரெஷ் தான். ஹல்லேலூயா. ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்க மாட்டார். நம்ம கூட ஃப்ரிட்ஜில் வச்சு குழம்பு வச்சு நாளைக்கு ஊற்றிடுவீங்க. ஹல்லேலூயா. அவர்கிட்ட போனா எப்போ ஃப்ரெஷ் தான். அப்படின்னு சொல்லுங்க, அவர்கிட்ட போகும்போதெல்லாம் ஃப்ரெஷ். நானும் ஃப்ரெஷ் ஆகுறேன், லைஃப் ஃப்ரெஷ் ஆகுது, என் குடும்பம் ஃப்ரெஷ் ஆகுது, என் எதிர்காலம் ஃப்ரெஷ் ஆகுது. அப்படின்னு சொல்லுங்க. அந்த மாதிரி ஆரம்பிங்க. அப்படியா என் வாழ்க்கை புதுசா மாறிச்சு. காது துப்பணும்னா கையெழுத்து கும்பிடுவாங்க. நானே சொல்லுங்க, நம்மளை பார்த்து காது துப்பணும்னா கையெழுத்து கும்பிடுவாங்க. அதே கூப்பிட்டோம்னா பிரதர் கும்பிட மாட்டான். அநேக வாடி சிஸ்டர் காரணம் தேவனுடைய அப்படைய அதிசயம்.
பூர்வ நாட்கள் சிந்திக்காதே. இதோ இதோ சொல்லுங்க, இதோ அதான் சொல்லுங்க, இது வாழ வரையில சொல்லுங்க, இதோ புதிய புதிய காரியத்தை வாழ்க்கையில அப்பா ஏசு அப்பா செய்ய போறாரு. நாளைக்கு என்ன அது இப்ப தோன்றும். அது இப்போ உண்மையிலவை யோசிக்காமல் பூர்ணமாக சிந்திக்காமல் புதியவைகள்
இது எங்க முன்னேற போகுது, இது எங்க உருப்பட போகுதுன்னு சொன்னாங்க. இது எங்க வாழ்க்கையில மேல வர போகுதுன்னு என்ன பார்த்து சொன்னாங்க. படிக்கல, இது எங்க மழை வர போகுது, இது எங்க நல்லா இருக்க போகுது, எங்க போனாலும் மதிப்பு கிடைக்காது. என் காது கேட்கவே சொல்லுவாங்க இது உருப்படாது, என் காது பட சொல்லுவாங்க இதெல்லாம் மேல வருமா. இந்த சத்தத்தை தான் கேட்டு 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 வளர்ந்துருக்கிறேன். ஆனா 1997ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி அதிகாலையில ஒரு சத்தம் வந்தது, ஒரு பார்வை வந்தது. இந்த பார்வையில 1000 காரியங்கள் சொல்லிட்டாங்க. எல்லாரும் சமைச்சுட்டாங்கப்பா, குப்பையில படுத்தது சொன்னேன். நான் உன் உயர்த்துறேன், ஏன் இவ்வளவு அன்பு இந்த உலகம் சொல்லிச்சு இல்ல, நல்லா இருக்க மாட்டேங்க, அவங்க கண்ணு முன்னாடி நல்லா வைக்கிறேன், என் பின்னாடி வந்து என்ன மட்டும் பிடிச்சுக்கோ. இந்த இடத்துல ஒருவேளை அவங்களோட சூழ்நிலை வந்திருக்கலாம், ஒருவேளை பேட் ஹேபிட்ஸ் இருக்கலாம், பிடிக்கலாம், புகை பிடிக்கலாம், ஏதாவது தவறான பழக்கம் இருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னாடி வந்துருக்கையா, அந்த ஒரு கதையை உயர்த்துவாங்க, அந்த உயர்த்துவாங்க. இன்னைக்கு நானும் கதை விடுகிறேன். யார் எம்எல்ஏ எவ்வளவு அன்பு, என்ன நீதிமானா இல்லையே, பெரிய வசதி படைத்தவனா இல்லையே, பாதைகளில் பிரதானமான ஒரு பாதை அதான் இயேசு. அதுதான் இயேசு. இயேசுக்கு தேவை. பல சமைத்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தே உங்க உள்ளத்துக்குள் என்னை வரைந்தேன். இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக நான் ஊழியம் செய்வேன், உங்களுக்காக ஏதாவது நீங்க செஞ்சுட்டே இருக்கணும்ப்பா. நான் மகிழ்ப்படுத்தும்பா, அப்புறம் ஊழியக்காரரை செய்திருக்கிறேன், உமக்கு மகிழ்ச்சி உண்டாக. ஆமென். ஏசுனா ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். கலிகூர் பத்தி ஹல்லேலூயா. வாழ வைத்து கர்த்தர் நல்லவர். நீ மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கிருப்பார்கள். சொல்லுங்க, நீ மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, சொல்லுங்க, நிற்பதுமே நிலைப்பதுமே இருவை நாள்தான் வாழ்கின்றேன், இருவை நாள்தான் வாழ்கின்றேன். வாழ்வே
என்ன வசனம் வெளிப்படுத்தி அதை ஒருவனும் கர்த்தர் நல்லவர். புது வருஷத்துல வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். திறந்த வாசலை இந்த பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் வைத்திருப்பதின் காரணம் என்ன அதை பார்த்தோம். அங்க 7 சபைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7 சபைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 6 சபைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்காத ஒரு ஆண்டவர் இந்த ஒரு சபைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை 6 சபைக்கு கொடுக்கவில்லை, ஏன் இந்த வார்த்தை இந்த சபைக்கு கொடுத்தார் சொல்லி பார்க்க கிரியைகளை அடுத்தது கொஞ்சம் பெடனை பார்த்துருக்கிறார். அடுத்தது 3வது நாமத்தை மறுதலிக்காம இருந்ததை பார்த்தார். 5வது நான் வசனத்தை கை கொண்டதை பார்த்தார். அதனால கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு சத்துருக்களால் பூட்டப்பட்ட அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் நமக்கு திறக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சத்துருக்களால் அடைக்கப்பட்ட வாசல் தலைமுறையாக ஒரு சாபம், அம்மா வழியில அப்பா வழியில பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரேஷனா சில பிரச்சனை இருக்கும். அந்த சாபத்தை கர்த்தர் இந்த சந்ததியில உடைக்கிறார். அல்லேலூயா. இந்த சந்ததி நம்ம சந்ததியிலிருந்து நமக்கு பின்னாடி வர சந்ததியில சபிக்கப்பட்ட சந்ததியில ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சாப நம்மோட உடைக்கப்பட்டு விட்டது. 4 தலைமுறையாக அவர்கள் எகிப்துல இருந்தார். எகிப்துக்குள்ள ஒரு குறுகிய வட்டத்துக்குள் 4 தலைமுறையாக அடைக்கப்பட்ட வாசல், திறந்த வாசல். அழுதார்கள், புலம்பினார்கள், கூக்குரல் விட்டார்கள், வேதனைப்பட்டார்கள், கத்தினார்கள், முறுமுறுத்தார்கள், என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. ஆனா வெளியே வர முடியும். ஒரு குறுகிய எல்லைக்குள்ள நம்ம வாழ்க்கை பாதைகள், உபத்திரவம், கண்ணீர், வேதனை, பெருமூச்சு இதெல்லாம் சேர்ந்துதான் எகிப்து. அல்லேலூயா. அந்த எகிப்தின் வாசலை உடைத்து கர்த்தர் நமக்கு திறக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எந்த பக்கம் போங்க, சுத்தி அதுக்குதான் ஓடும். கண்ணை கட்டி காட்டு விட்ட மாதிரி எங்கும் போக முடியாது. அதுக்குள்ளேயே தான் ஓடும். வாழ்க்கையில் எந்த முன்னேற்றம் இருக்கா? அடிமைதான். நம்ம நடத்த மாட்டோம். விசுவாசம் ஏற்படும். மனுஷன் ஏற்றுவான். எங்க போனா நம்ம போல அதான் வாழ்க்கை. ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுத்தி வெளியில வர முடியாது. ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஆனா ஜெபித்துக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் வாசலை நான் திறக்கிறேன். அல்லேலூயா. எகிப்தின் வாசலை பல வருடமாக என் ஜனங்கள் இருந்த அந்த உபத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எகிப்துனா என்ன தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன இருக்கு? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9ஆம் வசனம் வாசி. எட்டாம் வசனம் வாசி. நீக்கி அதுக்கு மேல் வசனம் இருக்கும். எகிப்தில் இருக்கிற என்னுடைய ஜனம் என்ன சொல்றாங்க? என்னுடைய ஜனத்தில். அப்ப எகிப்து அப்படின்னாலே அங்க என்ன இருக்கு? உபத்திரம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அடுத்தது அடிமைத்தனம் இருக்கு. அடுத்தது என்ன இருக்குது? எகிப்துனாலே முதல்ல உபத்திரம், 2வது ஒரு அடிமைத்தனம். ஆமென். அல்லேலூயா. 97 ரசிக்கப்பட்ட 97க்கு முன்னாடி நான் ஒரு அடிமை. யாருக்கு அடிமை? எகிப்துக்கு அடிமை. என்னை யார் ஆட்சி செய்தா? பிசாசு. அவன் இஷ்டப்படி நடத்துவான். அல்லேலூயா. ஆனா 97 அப்புறம் என்னைக்கு கர்த்தர் தொட்டாரோ அன்னைக்கு சுதந்திர வழியை கற்றுப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்ட 5 வருஷம், 10 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் இருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க இருந்த இடம் எது? எகிப்து. அங்க என்ன இருக்குதுங்க? உபத்திரமம் இருக்குது, அடிமைத்தனம் இருக்குது.
என்னங்க அந்த வேதனை இருக்குது, உபத்திரவம் இருக்குது, அந்த இடத்துல அடிமைத்தனம் இருக்குது, அது என்ன இருக்குதுங்க? வேதனை. சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, ஆனந்தம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல. அத்தனையும் திரும்ப கத்த கொடுக்க. ஆமென் சொல்லுங்க. அத்தனையும் கத்த திரும்ப தர போகிறார். அல்லேலூயா. அடிமைத்தனம் மாறுதுங்க. அந்த எகிப்தினுடைய எகிப்தின் பின்னாடி வர நான் காமிக்கிறேன். வாசிங்க. எகிப்து முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். தலைமுறையா நாடு தலைமுறையா அவங்க போட்டு ஒடுக்கினாங்க, வேதனைப்படுத்தினாங்க, கஷ்டப்படுத்தினாங்க, கண்ணீர் விட வச்சாங்க, ஒடுக்கினார்கள், உபத்திரவப்படுத்தினார்கள். தாங்க முடியல, கூப்பிட்டு அழுது புலம்புகிற ஒரு வாழ்க்கை எப்ப மாறும்? 2021 மாறும். அல்லேலூயா. 2021 அந்த வேதனை மாறுது, அந்த கூக்குரல் மாறுது, அந்த உபத்திரவம் மாறுது, அந்த அடிமைத்தனம் மாறுது. எந்திரிச்சு கரணத்தை முடிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லி சொல்றோம். அல்லேலூயா. அப்பா சொன்னா ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் பேசுறது யாரையும் அல்லேலூயா. அல்லேலூயா. உபத்திரவம், அந்த கண்ணீர், அந்த பாடு, அந்த வேதனை, அந்த அடிமைத்தனத்துல இருந்து கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, வாசிங்கத்துல பாத்தீங்களா, அவர்களை உலகத்தினுடைய பிசாசினுடைய அந்தகாரத்தினுடைய அசுத்தாவினுடைய பொல்லாத சாத்தானுடைய கைக்கு நீங்களும் கையிலிருந்து கர்த்தர் என்ன பண்றாங்க? அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி, எகிப்திலிருந்து நீக்கி, உலகத்திலிருந்து பிடுங்கி எடுக்கிறார் ஆண்டவர். உபத்திரவத்திலிருந்து ஒரு விடுதலை, பெருமூச்சிலிருந்து ஒரு விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை, கூக்குரலிலிருந்து ஒரு விடுதலை. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லே வேதனை இருந்து ஒரு பெரிய விடுதலை நீக்கி, என்னங்க? கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாக பாடும் தேனும் நரமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் விடுவதற்கு நான் இறங்கி இருக்கிறேன் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. கரங்களை உற்சாகமாக தட்டி 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 பாடும் தேனும் நரமும் விசாலமான இடத்திலே கொண்டு போய் விடுவதற்கு என் ஜனத்தினுடைய உபத்திரவத்தை பார்த்தேன், வேதனையை அறிந்திருக்கிறேன், கூக்குரலை கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவர்களை நல்ல ஆமென் சொல்லுங்க. நன்மை செய்கிறார். ஆண்டவர் கொண்டு இறங்கி நடுவுல அவர் இறங்கி இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் எகிப்துனா இத்தனையும் இருக்குதுங்க, இத்தனையும் இருக்குது. இன்னொரு வசனத்தை பார்த்தா பயங்கரமா இருக்கு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 51வது வசனம். சீக்கிரமாக 1 ராஜாக்கள் 8:51. எகிப்து அப்படின்னா உபத்திரவம், அடிமைத்தனம், கூக்குரல், வேதனை, கண்ணீர், பாடு, பெருமூச்சு, இத்தனை இருக்கிற இடத்துக்கு பேரு தாங்க எகிப்து. அதை விட்டு வெளியில வரலாம்னு சொல்லி இவ்வளவு வருஷமா போராடி இந்த தோத்து போயிடலாம். இந்த ஆண்டுல கர்த்தர் அதை விட்டு வெளியில கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இருப்பு காலவாய், சுண்ணாம்பு காலவாய். இருப்பு காலவாய் என்ன காலவாய்? சுண்ணாம்பு காலவாய். சொல்லுவாங்க சுண்ணாம்பு காலவாயில என்ன இருக்கும்? சுண்ணாம்பு இருக்கும். குதிச்சுட்டே இருக்கும். வெளியே வர முடியாது. அப்படிதான் நம்ம வாழ்க்கை. எகிப்தில் இருக்கும் அப்படிதான் நம்ம வாழ்க்கை. அல்லேலூயா. இருப்பு காலம் வெளியே வரமாட்டான். எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கிறேன். நான் வாழ்க்கை ஆசீர்வாதம் நடந்துட மாட்டேனா? நல்லா இருந்துட மாட்டேனா? ஒரு நாள் சந்தோஷம் வந்துடாதா? அப்படி எவ்வளவோ ஏங்கி கண்ணீர் விட்டு ஏங்கி இருக்கிறேன். நான் வரல அல்ல இருப்பு காலம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாடு, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேதனை, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கண்ணீர். அல்லேலூயா. சம்பளம் நான் வரும்போது எல்லாரும் சந்தோஷப்பட்டா அப்படி துக்கப்படுற ஒரே ஆள் நான் தான். ஐயோ இந்த நாள் வராமல் இருப்பதாக அந்த சம்பளமான கடனுக்கு போய் உபத்திரவம்.
வாங்குற சம்பளம் அப்படி கடனான கழுத்துல துண்டை போட்டு குடிக்கிட்டு போயிடுவான். வேதனை ஆசைப்பட்டதை ஒண்ணு என்னால சாப்பிட முடியாது, நான் உழைப்பேன், யாரோ அனுபவிப்பாங்க. கண்ணி இன்னைக்கு நல்லா தர மாட்டோமா, நாளைக்கு நல்லா தர மாட்டோமா, நாளைக்கு நல்லா தர மாட்டோமா, யாராவது தூக்கி விட்டுற மாட்டாங்களா, யாராவது கை கொடுத்துட மாட்டாங்களா, யாராவது விட்டு பண்ணிட மாட்டாங்களா, யாராவது ஒருவராவது என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. யாரும் வரலீங்க, யாருமே வரல, யாரும் வரலீங்க. ஆனா அதை போலப்படுத்துறது வானத்துல இருந்து அப்பா இறங்கி வந்தா, எகிப்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுத்தா. அந்த தெய்வம் என்னை மாற்றினவர், அதே அவர் அபரிசுத்தமான தெய்வம் உங்கள் நடுவில் அவர் இறங்கி இருக்கிறார். அவருடைய நடுவில் இறங்கி இருக்கிறார். எதுக்கு இறங்கி இருக்கிறார்? உன் உபத்திரவத்துல, உன் கண்ணீர்ல, உன் பாடல, உன் வேதனையில, உன் கடன் பிரச்சனையில, உனக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலையில விடுதலை கொடுத்தபடியாக, எகிப்தியர் கைகளுக்கு நீங்களாக்கும்படியாக அவர் இறங்கி இருக்கிறார். இருப்பு காணவா ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இருந்தோம் வாழ்க்கை வெளியில வருது. குறுகிய இல்லை, எங்க சுந்தரம் அங்கே வருவாங்க, சுத்தி சுத்தி இடத்துல ஓடும். சுண்ணாம்பு காலம் குதிக்கிற ஒரு வாழ்க்கை, நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை, தலைப்பட குதிச்சுட்டே இருக்கு. அதுக்குள்ள இருந்து இருப்பு காலவாய் விழுந்து வாசிக்க இருப்பு காலவாயின் நடுவில் இருந்து தேவரி புறப்பட பண்ணின. இந்த வருஷம் புறப்பட பண்றாங்க. ஆமென் சொல்லுங்க. புறப்பட பண்றார். அல்லேலூயா. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். சொல்லுங்க, வெற்றி கொடி பிடித்திடுவோம். சந்தோஷமா வெள்ளம் போல சத்தம் வந்தாலும் ஆவியாவை கொடி பிடிப்பா. வெள்ளம் போல சத்தம் வந்தாலும் ஆவியாவை கொடி பிடிப்பா. அஞ்சாவே என் மகனே, நீ அஞ்சாவே என் மகனே. சொல்லுங்க, அஞ்சாவே என் மகனே, நீ அஞ்சாவே என் மகனே. நீயோ கடனாக இருப்பார், உன்னை எல்லாத்துக்கும் வந்து மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி வாக்கு தத்தத்தை உபத்திரவத்தை தூக்கிட்டு வாக்கு தத்தத்தை மேல வைத்து இருக்கிறார். கரங்களை தட்டி உபத்திரவத்தை நீக்கிட்டு எகிப்தியன் கைக்கு நீக்கிவிட்டு இவ்வளவு நாள் நீ சாத்தானுடைய கையில் இருந்த இனி தேவனுடைய கரத்தில் இருக்கிறார். இவ்வளவு நாள் பிசாசனை நடத்தினான், அசுத்தாவினை நடத்துறது, உலகவனை நடத்துறது, சூழ்நிலைவனை நடத்துறது. ஆனால் இனி உன்னை நடத்த போகிறது என் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். மேக சமமாக அக்கினி சமமாக இரவும் பகலும் வழி நடத்தக்கூடிய ஒரே ஒரு ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு போக போகிறார். நீ புறப்பட போகிறாய், நீ புறப்பட போகிறாய். வெற்றியின் அலை, அது வீரன் அலை, அது காணாதை நோக்கி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ எகிப்தியனை நடத்த முடியாது, உபத்திரவம் நடத்த முடியாது, வியாதி நடத்த முடியாது, பிலிஸ்தீனை நடத்த முடியாது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வலோக ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர், தாயின் கருவில் தெரிந்து கொண்டவர், என்னை பேசவே அழைத்தவர், இனி எந்த பாவமும் என்னை இயக்க முடியாது. என்னை ஜீவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை நடத்த போகிறார். அவர் நடத்துவார், அவர் நடத்துவார், அவர் நடத்துவார். எப்ப நடத்துவாருங்க? நான் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு போற வரைக்கும் அதில் வேக சம்பவம் இரவில் அதே சம்பவம். அல்லேலூயா. எகிப்துல இருக்கிற வரைக்கும் ஆலோசனை நடத்தினாங்க. வெளியில வந்து அப்பா நடத்துறாரு, அப்பா நடத்துறாரு. பக்கத்துல சொல்லு, அப்பா நடத்த போறார். இந்த வாழ்க்கையை அப்பா நடத்துவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நல்ல அப்பா தன் பிள்ளை எப்படி நடத்துவாரு அப்படின்னா, இந்த பைபிள் நல்ல அப்பா எனக்கு தெரிஞ்சு ஏசுதான். அல்லேலூயா. ஒரு பிள்ளையை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத யாத்திராகம புஸ்தகத்துல தான். ஒரு பிள்ளையை நீங்க எப்படி வளர்க்கணுங்கிறத யாத்திராகம புஸ்தகத்தை படிக்கணும். எப்படி நடத்துனாங்க? பகல்ல எகிப்துடைய நடத்தினாங்க. பகல்ல வனாந்தரத்துல வருகிற உஷ்ணம் சரீரத்தை டிசீஸை கொண்டு வந்துடக்கூடாது. ஸ்கின் டிசீஸ், சர்வ வியாதி வந்துடக்கூடாது.
சுற்றி எங்கும் சுவர் கிடையாது, அவ்வளவு வெயில் அடிக்கும். ஜனங்க பாதிக்கப்பட்டாங்க. வசனம் சொல்லுங்க, கண்ணின் கருவழி போல பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. அவர்தான் இயேசு. கண்ணின் கருவழி போல பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் நடத்தினார், அப்படிதான் நடத்துவார். இரவு ஏங்க அக்னி ஸ்தம்பம் நடத்தினாரு, பயங்கரமான கொடுமை. பகல்ல பயங்கரமான வெயிலை உஷ்ணம், அது இரவுல கத்தும் கொலை. இந்த ரெண்டையும் பிள்ளைகளை தாக்கிடப்படாது. அவன் கரங்களை கட்டி கேட்கணும். பிள்ளைகளை பகலில வெயில் ஆக்கிடும், இரவுல உணவாக உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஏன்னு சொன்னா அவர் உங்க வாழ்க்கை அவருக்கு கொடுத்துருங்க, அவருக்கு கொடுத்துருங்க, அவர் கொடுத்தவன் நடத்த. ஆனால் உங்க திறமை, அவங்க காலத்து, உங்க படிப்பு, உங்க வேலைக்கு, உங்க சாமர்த்தியம் எல்லாம் நன்றி ஒன்று அவருக்கு கொடுத்தார். எகிப்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவங்களை வேற யாரும் நடத்துறாங்க. ஆண்டவர் பிடிச்சு வெளியில கொண்டு வந்தார், அவர் நடத்த தொடங்கினார். இனி நம்ம கத்தரை நடத்துவோம். அப்படின்னு என்ன தலைமுறையா இந்த சாபம் நம்ம தலைமுறை உடைக்கப்பட்டுச்சு. அதை பொறுத்துக்கும் தட்டான். தலைமுறையா ஒரு சாபம். அப்பா கஷ்டப்பட்டா பிள்ளை கஷ்டம், அப்பாவுக்கு வியாதி இருந்தா பிள்ளைக்கு வியாதி, அம்மா காசுமா இருந்தா பையனுக்கு காசு. அம்மாவுக்கு யாரவாது அப்பாவுக்கு யாரவாது அது சந்ததி கேட்டா அவன் சொல்றான், அது பிளட் ரிலேஷன்ஷிப், அது வருங்க எனக்கு வராதுங்க. அந்த பிளட் இந்த பிளட்டோட அந்த பிளட் இந்த பிளட்டோட கலந்துச்சு, அந்த பிளட் இந்த பிளட்டை சுத்திகரிச்சுங்க. ஆகவே சந்ததியில வருகிற சாபம் என்னையோ என் சந்ததியோ தொடர்வதில்லை. என்னையோ என் சந்ததி கர்த்தரே தொடர்ந்து வருவார், கர்த்தரே தொடர்ந்து நடத்துவார், கர்த்தரே நித்தமா நடத்துவார், கர்த்தரே மகா வரட்சண காலையில் நடத்துவார், கர்த்தரே அனுகிரகம் நடத்துவார், கர்த்தரே ஒவ்வொரு நாள் போஷிப்பார், கர்த்தரே ஒவ்வொரு தேவைகளை சந்திப்பார். கர்த்தரே 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 என் குடும்பத்துக்கும் எனக்கும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே நடத்துவார், கர்த்தரே குடும்பத்தை நடத்துவார். ஹல்லேலூயா. நல்லவர், நல்லவர். தலைமுறையோட சாபம் முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. ஏன் இப்படி இருக்கிறான்னு கேட்டா சொல்லுவாங்க, அப்பாவே, அம்மாவே, அவன் குடும்பமே முடியாதுங்க. நான் சொன்னேன், தலைமுறை சாபம் உடஞ்சிருச்சுன்னு சனங்களுக்கு சொல்லிடுறா. அப்பா நடத்த போறேன், கொரோனா வந்த போது யார் நடத்தினாலும் நம்ம நடத்தினாங்க, நடப்பட முடியல. பிசினஸ் இல்லை, சம்பளம் பாதி இல்லை, வேலை இல்லை, நிறைய பேருக்கு வருமானம் இல்லை, சம்பள பணம் இல்லை. ஆனால் பரலோக கவர்மெண்ட் 8 மாசம் நான் போசிச்சிருக்கேன். பரலோக கவர்மெண்ட் 8 மாசம் போச்சு. சொல்லுங்க பான்சிஸ்டர், அவங்களை பார்த்து அந்த பக்கம் உங்க பக்கம் எதிர்க்கு சொல்லுங்க, அழாது. அல்லேலூயா. அழாது. என்ன சொல்லுங்க? இந்த வார்த்தை அந்த பைபிள்ல போட்டு எரியோக்கு போகிற வழியில போயிட்டு இருக்கும் போது ஒரு கைமேன் புருஷனும் செதுக்கான், பிள்ளையும் செதுச்சு. ஒரு விதவை தலைவலி குழம்பா ரோட்டில் அழுதுட்டு வருது. ஓடிட்டு முடிச்சுட்டு வேற பக்கம் போறாரு. அவங்க வாலிபனை மாடியில தூக்கிட்டு வராங்க. யாருக்காக வாழ்ந்தாங்களோ அந்த பையன் செத்து. ஒரு பக்கம் புருஷன் அவுட்டு, ஒரு பக்கம் புள்ள அவுட்டு. அல்லேலூயா. நம்ம நிலைமை யாருக்குமே தெரியாதுங்க, கர்த்தர் மாத்திரம் அறிந்து வைத்திருக்கிறார். வரும்போதெல்லாம் சிரிச்சுட்டு வந்திருப்பீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க, இறுதியை காயப்பட்டு நொறுங்கி வந்திருக்கும். அதை அறிந்து தாயின் மார்பையோட அறிந்திருக்கிறார். உங்க சகோதரி தங்கச்சி அதை பார்த்து கர்த்தர் சொல்ற, அழாதே அழாதே அப்படி ஒரு வாயில வந்துருச்சுனாலே அற்புதம் நடக்க போகுது. நம்ம பசங்க அழாத அப்படின்னா, அழாத அப்படின்னா, அழாதமா அல்லேலூயா, கண்ணை தொடச்சுக்கோ,
அப்படின்னா ஏன் உள்ள எழுப்பிதான் பாரு கட்டார எழுப்பினார் உன் வாழ்க்கையில செத்ததால எழுப்ப போகிறது. சொந்தமா மாறி ஆமே விசாசு சொந்தக்காரனா நம்ம பரலோக சொந்தம். ஆமே நம்ம கூப்பிட்டா மருவத்தோட கொடுப்பாரு. அல்லேலூயா. அவர் அந்த மருவத்தோடு கொடுக்கிற ஒரு தெய்வம். ஆமே. வாசிக்கிற வசனத்தை பரிசுத்த ஜனம் எல்லா ஜாதிகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் ஏன் தெரிஞ்சுக்காரு? அடுத்த வசனம் சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று அவர் தெரிந்து கொள்ளவில்லை, அன்பு வைத்து கொஞ்சமா இருந்து எப்படிங்க அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க எல்லாரும். சகல ஜனங்கள் நீங்கள் பெரியாருன்னு சொல்லணும்னு தெரிந்து கொள்ள ஆண்டவர். நம்ம ஒரு நீதிமான் அல்ல, பரிசுத்தவான் அல்ல, பாவிகளிலே பிரதானமான ஒரு பாவி. அப்புறம் ஏன் தெரிஞ்சு கொண்டீங்க? ஆசிங்க நீங்கள் கொஞ்சம் அப்படின்னா பற்றாக்குறைன்னு அர்த்தம். என்னங்க கொஞ்சம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பற்றாக்குறை. நம்ம குடும்பத்துல எல்லாம் பற்றாக்குறை. அல்லேலூயா. ஒரு நிறைவுள்ள குடும்பம் ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி நம்ம ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கிறதுக்கு முன்னாடி ரட்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெரிய நிறைவுள்ள குடும்பமா ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா எல்லாம் நம்ம வீட்டோட நிரம்பி வழிஞ்சிச்சா? கொஞ்சமா இருந்தீங்கன்னா பற்றாக்குறை உள்ள ஒரு குடும்பம். பாடுகள், கண்ணீர், வேதனை, உபத்திரவம், சாரி பார்த்து வீட்டுக்கு வெளியே போகும்போது அந்த அம்மா சொல்றாங்க கொஞ்சம் தான் இருக்கு. என்ன சொல்றாங்க? கொஞ்சம் தான் இருக்கு. அந்த கொஞ்சம் அப்படின்னா பற்றாக்குறை. நம்ம குடும்பம் குறைந்த குடும்பமா இருந்தது, நம்ம குடும்பம் கைவிடப்பட்ட குடும்பமா இருந்தது. அல்லேலூயா. அன்பு கிடைக்காத ஒரு குடும்பமா இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பரியாசம் பண்ணுவார்கள், நிந்திப்பார்கள், தூசிப்பார்கள். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருந்தது. கொஞ்சம் அப்படின்னா ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலை. அவ்வளவுதான் இருக்கு நம்ம கிட்ட. வெளியா போய் கேட்கிறாங்க, அம்மா சொல்றாங்க கொஞ்சம் தான் இருக்குப்பா. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டாங்க. நிறைவுள்ளவர்களை தெரிந்து கொள்ளவில்லை, குறைவுள்ளவர்களை தெரிந்து கொள்ளுகிறார். குறைவுள்ளவர்களை தெரிந்து கொள்ளுகிறார். ஆசிங்க கர்த்தர் உங்க மேல அன்பு. ஏப்ப அன்பு? நம்ம கொஞ்சமா இருந்ததுனால நம்ம அன்பு வந்துச்சு. யாருக்காவது வருமா? அப்படி உலகத்துல வருமா? சொல்லுங்க. நம்ம பாடுகள், காதி, கருத்துறோம், வேதனை அப்படி இருக்கும். நம்ம மேல யாருக்காவது அன்பு வருமா? சொல்லுங்க பார்க்க. வம்பு வேணா வரும், அன்பு வராது. அல்லேலூயா. அன்பு வராதுங்க. எனக்கு தெரியுங்க. அன்பு நான் படத்தை பார்த்துட்டு ஏற்றிக்கலாம். நண்பர்கள் யாரும் தெரியும், சொந்தக்காரர் யாரும் தெரியும். அல்லேலூயா. எல்லாரும் தெரியும். நான் ஏற்றி நான் பல அடி வாங்கிட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் திரும்ப பார்க்கணும்னு அடிதான், திரும்பி அடிதான். ஆண்டவர் நல்லவன். அல்லேலூயா. ஒரே ஒருவர் மாறாத இயேசுமா. மாறாத இயேசு. எல்லாம் இருந்தா போட்டு வரும், பண்ணலாம் வரமாட்டேன். நல்லவர். அல்லேலூயா. ஒண்ணுமே என்னாலும் உன்னை தேடி வருகிற இயேசுமா. ஆமென். பிதாக்களுக்கு இட்ட ஆணையை பலத்த கையினால், பலத்த கையினால். எப்படிப்பட்ட கையினால? பலத்த கை. அவருடைய கை பலத்த கை.
உடைய கை பராக்கிரமம் செய்யும். சத்துருவின் கையில் இருந்த நம்ம எடுத்தாங்க. ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து பிடிங்கினார். அப்படி புறப்பட பண்ணினார். எகிப்தை விட்டு நீக்கினார். ஹல்லேலூயா. எகிப்தை விட்டு நீக்கிட்டால் உபத்திரம் போயிடுச்சு, வேதனை போயிடுச்சு, கண்ணீர் போயிடுச்சு, கூக்குரல் போயிடுச்சு. ஹல்லேலூயா. போயிடுச்சுங்க. அவர் போயிடுச்சுங்க. ஹல்லேலூயா. ஒரு வேலை அப்படின்னா வேற மாதிரி வருதுன்னா அதை மேற்கொள்ற அளவு ஒரு வேலை. அன்னைக்கு வந்தா சொல்றாரு அப்படின்னு சொல்லுங்க. இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றும் காண்பது இல்லை. அவர் சொல்றாரு. ஆமென். வாசிங்க. அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. நம்ம யாருங்க? மீட்கப்பட்டவர். நம்ம யாருங்க? இயேசுவுக்கு சொந்தக்காரர். ஹல்லேலூயா. நாம யாருங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம யாருங்க? கானான் நோக்கி பிரயாணம் பண்ணுகிறவர்கள். ஹல்லேலூயா. எகிப்தின் அடைக்கப்பட்ட வாசல் நமக்கு இந்த வருஷத்துல கர்த்தர் திறக்கிறார். வரைக்கும் திறந்திருப்பாரு. சந்ததி சந்தேகம் தலைமுறை தலைமுறை சந்ததியின் மேல ஒரு நாவி, சந்தானத்தின் மேல ஆசீர்வாதம். அட்லீஸ்ட் ஒரு 3 சந்ததி 4 சந்ததி பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அது வரைக்கும் கர்த்தருக்கு வாழ வயதை கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுப்பா நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட வாழ வயதை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே வாசி. போல். அல்லேலூயா. 3 வசனம் ரொம்ப முக்கியம். அவரை விட்டு கர்த்தர் நீக்கிறார். எகிப்தை விட்டு நீக்கி இருக்கிறார். அதுல வர்ற எல்லாத்தையும் நீக்கி எங்கதான் கூட்டிட்டு போறீங்க? எங்கதான் கூட்டிட்டு போறீங்க? எகிப்துல வெளியில கொண்டு வந்துட்டீங்க. இருப்பு காலவாயிலிருந்து எங்களை வெளியில எடுத்து வந்துட்டீங்க. எங்கதான் கொண்டு போறீங்க? இவ்வளவு வருஷம் அடைஞ்சிருந்தது இல்லப்பா, இப்ப தகுதான். ஆமென் சொல்லுங்க. நன்மையின் வாசம். அல்லேலூயா. ஆசீர்வாத வாசம், உயர்வின் வாசம், கிருபையின் வாசம், மேன்மையின் வாசல், சுகத்தின் வாசல். அல்லேலூயா. எல்லாம் திறந்துருக்கு. ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் நமக்கு திறந்த வாசல். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் நமக்கு முதலாவது சத்துருக்களால் அடைக்கப்பட்ட வாசலை, எகிப்தின் வாசல் திறக்கிறார். பிரயாணம் ஸ்டார்ட். அல்லேலூயா. ஆமென். வெற்றினர் வீரனர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எதை நோக்கி பிரயாணம் பண்றீங்க? ஆனான் நோக்கி பிரயாணம். யாரை போல பிரயாணம் பண்ணுவீங்க? யோசுவா காலேஜ் மாதிரி பிரயாணம் பண்ணுவீங்க. யார் மாதிரி பிரயாணம் பண்ணுவீங்க? யோசுவாவும் காலேஜ் மாதிரி தான் பிரயாணம் பண்ணுவோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிதான் அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு அப்படிதான். ஆமென் சொல்லுங்க. கருத்துறத்தை நோக்கி, பாடுகளை நோக்கி, வியாதியை நோக்கி, கஷ்டத்தை நோக்கி, துன்பத்தை நோக்கி, கண்ணீரை நோக்கி. அல்லேலூயா. அலையாடப்படுறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எங்க அங்கிருந்து நீக்கினா அப்படி இருங்க, அங்கிருந்து நீக்கி எடுத்திருக்கிறார். அவரை போல நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு நடத்துறதுக்கு யாருமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்கு, படிப்பு இருக்கு, அறிவு இருக்கு, அழகு இருக்கு. பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கிளப்பரான ஆளு. அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் ஒரு பருப்பு வேலை. முழுசா பேசப்பட்ட சரண்டராக அவன் வாழ்க்கை சொல்லிக்க ஆரம்பிச்சு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டோட சரண்டராய் 2 கை தூக்கிட்டு போய் நான் ஒண்ணுமே இல்லப்பா, அவ்வளவுதான் போய் தேவ சமூகத்துல நத்திங் ஆண்டவர். அதுல வாழ்க்கை ஆச்சு. இயேசு நல்லவர். 2வது வாசல் திறக்கிறார். சிறைச்சாலையின் வாசல். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம். அப்போஸ்தலர் 12:10. சொல்லுங்க. எப்படி போடுங்க? அதாவது 2020 கஷ்டப்பட்டு திறக்கிறதெல்லாம், தட்டி தட்டி திறக்காதெல்லாம் இந்த வருஷம் தானா திறக்கும். தானாய் திறந்தது போட்டுருங்க. இன்கிரிமெண்ட் தானா திறக்கும். ப்ரமோஷன் தானா, ஆசீர்வாதம் தானா, நிலம் வாங்குற காரியம் தானா, வீடு கட்டுற காரியம் தானா, தொழில பிளஸிங் தானா,
சொல்லி sing தானா திறக்கும். ஹalleluya. யார் ஆசீர்வதிக்கப்படுறாங்களோ இல்லையோ ஆசீர்வாத கதவு தானா திறக்கும். ஆமென் சொல்லுங்க. போன வருஷம் பிரயாசப்பட்டு முயற்சி எடுத்து திறக்காத எல்லாம் இந்த வருஷம் திறக்குது. அது எப்படி திறக்குது? தானா. எப்படி திறக்குது? நல்லா இருக்கு அந்த வார்த்தை தானா. பேதுரு அடுத்து அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா யாக்கோபை கொன்னதுனால ஜனங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. அடுத்து பேதுருவை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி 4ஆம் காவல் வச்சிருக்கிறாங்க. எத்தனை காவல்ல? ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜெயில வச்சாங்க. சாதாரணமா 12 பேர் ரிலீஸ் ஆகி மறுபடியும் பிரசங்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப 4ஆம் காவல வந்து வச்சுட்டாங்க. நேர தரிசனம் இருக்கிற வரைக்கும் பிசாசு எத்தனை காவல வச்சாலும் கர்த்தர் தானா திறப்பார். கைவருங்க. எத்தனை பேர் தரிசனம் கட்டிக்க முடியாது. எத்தனை மணி ஏரோது நினைச்சாக்க முடியாது, பார்வோன் நினைச்சாக்க முடியாது, கோலியாத் நினைச்சாக்க முடியாது, சவுல் நினைச்சாக்க முடியாது. எத்தனை மனுஷங்க நம்மளை கட்டி வைக்க நினைச்சாலும் அந்த கட்டுக்கள் தானா திறக்கும். யாரும் அடைச்சு வைக்க முடியாது. தானா திறக்கும். தானா திறக்கும். ஏன் அழைப்பு இருக்குதுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள், நாம் முத்திரிக்கப்பட்டவர்கள், நாம் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். தாயின் கருவில் எலும்புகள் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே என் அவயங்கள் ஒன்றாக இல்லாத போது என் கருவை அவர் கண்கள் கண்டிருக்கிறார். ஏன் பேதுருக்கு மாத்திரம் தானா திறக்கணும்? கேட்கணும்ல, ஏன் பேதுருக்கு தானா திறக்கணும்? இல்லையா? பேதுரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பேதுரு மேல அபிஷேகம் இருக்குங்க, பேதுரு மேல அழைப்பு இருக்குங்க, பேதுரு மேல தரிசனம் இருக்குங்க, பேதுருவோடு கர்த்தர் இருக்கிறாருங்க. அடைக்கப்பட்ட அத்தனை சிறைச்சாலை கதவுகளும் நமக்கு முன்பாக தானா இந்த வருஷத்துல திறக்கப்படும். அத்தனை தானா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன கொண்டு செய்ய வேண்டியது என்ன கொண்டு செய்ய முடியும். அல்லேலூயா. ஏதோ இல்ல அவங்க அப்பா இருந்தாலும் கொண்டு போய். அல்லேலூயா. அழைப்பு ஒரு மனுஷன் மேல வந்துருச்சா, தரிசனமா ஒரு மேல வந்துருச்சா, வாக்குத்தத்தம் ஒரு மேல வந்துருச்சா, கர்த்தருடைய கண்கள் ஒரு மனுஷன் மேல விழுந்துருச்சா, எத்தனை இரும்பு காலவாய்களா இருந்தாலும் எத்தனை இரும்பு கதவுகளா இருந்தாலும் தானா சங்கிலிகள் தானா விழுந்துச்சுங்க. இந்த வருஷத்துல நிறைய குடும்பத்து மணி சங்கிலிகள் தானா அறுப்பு விட போகிறாங்க. ஆமென். சங்கிலி கட்டப்பட்ட வாழ்க்கை சங்கிலி தானா. வேது வசனம் வாசி பாரு, நல்லா இருக்கும். சங்கிலி விழுந்து படிக்கிறேன். அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே வேறு 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டு 2 சேவகர்கள் வேலை பண்ணி கொண்டிருந்தார். காவல்காரரும் கதவு கொண்டிருக்கிற சிறைசாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே எடுத்து பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்தது என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. சிம்சோனை கட்டியிருந்தது கயிறு, பேதுருவை கட்டினது சங்கிலி. ஏன்னா இவன் அப்போஸ்தலன். அல்லேலூயா. அப்போஸ்தலன் எந்த சங்கிலியும் கட்டி வைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலனை எந்த சங்கிலிகளாலும் கட்ட முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியை நடங்கினா கயிறும் அறுக்கப்படும், சங்கிலியும் அறுக்கப்படும், கதவும் திறக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. தானா விழுந்துச்சுங்க. நிறைய குடும்பத்தோட சங்கிலிகள் தானா இருக்குன்னு விடுது. கட்டப்பட்ட வாழ்க்கை முடிந்து கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள போறீங்க. அல்லேலூயா. சங்கிலி பாருங்க, ஆண்டவர் அந்த தூதன் வந்து வெளிச்சம் பிரகாசித்தது. சங்கிலி போட்டு கட்டி இருக்கிறாங்க. ஏற்கனவே 4 கதவு மூடி இருக்கு. வகுப்புக்கு 4 அந்த பக்கம் போட்டிருக்கிறாங்க. இது போக சங்கிலி போட்டு கட்டி இருக்கிறாங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, பிசாசு குறித்த நாடுல கர்த்தர் விடுதலையா. அதான் படிச்சு பாக்குறேங்க. அதை வாசிங்க சிஸ்டர். ஏரோது வெளியே வருவது ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் உடனே கொண்டு இருக்கலாமே. பிசாசுக்கு பண்ணி கொடுத்தவங்க வாசிங்க. உள்ள வச்சுட்டாங்க. 5 நாளா 10 நாளா 1 வாரமா தெரியல. அது வந்து பார்க்க ஹிஸ்டரியில. அல்லேலூயா. தெரியல. அன்னைக்கே பண்ணிருக்கலாமே. ஆமென் சொல்லுங்க.
சாத்தான் என்னை தூக்கிறதுக்கு ஒரு பிளான் போடுறான், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கான். என் வாழ்க்கையை கெடுப்பதற்கு அவனுக்கு பெரிய திட்டம் போட்டிருக்கிறான். என் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு ஒரு பெரிய திட்டத்தை போட்டு வந்திருக்கிறான். ஆண்டவர் நல்லவரே. ஹல்லேலூயா. குறித்த நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. குறித்த நாளுக்கு முந்தின நாள் பாத்தீங்களா, குறித்த நாளுக்கு பிசாசு எனக்கு ஒரு நாளை குறிக்கலாம். ஹல்லேலூயா. எஸ்தர் புஸ்தகத்தை நீங்க பாருங்க. யூத ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வருது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. இது மொர்தெகாய்க்கு தெரியாது, எஸ்தருக்கு தெரியாது, ராஜாவுக்கு தெரியாது. நல்லா படிக்கணும், நல்லா கவனிச்சதை படிக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஆமான் எழுதுவான். அந்த ஆமான் எழுப்பி யூத ஜனங்களை கொள்ளுவான். அப்படின்னு யாருக்கு தெரியும்? என்னை குறித்து சாத்தான் ஒரு திட்டத்தை வைத்திருந்தான்னா, என்னை குறித்து அதை விட மேலான திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் சொல்லுங்க, நம்மை குறித்து மேலான திட்டம். குறித்த நாளுக்கு பிசாசு ஒரு நாளை குறிச்சா அதுக்கு முந்தின நாளே கர்த்தர் விடல. ஹல்லேலூயா. பிசாசு என்ன குறித்து ஒரு புதிய திட்டத்தை வச்சிருக்கிறான். முந்தின நாளே திட்டத்தை கர்த்தர் உடைச்சார். ஹல்லேலூயா. ஆமான் உள்ள போயிருக்கிறான். ஆமான் உள்ள போய் திட்ட போறதுக்கு முன்னாடி எஸ்தரை கர்த்தர் ஏற்கனவே உள்ள அனுப்பி ரெடியா வச்சிருக்கிறார். பாருங்க, கைகளை கட்டி உள்ள போய் அழிப்பதற்கு ஒரு பெரிய திட்டத்தை போடணும். யூத ஜனங்களை காப்பாற்றுறது ஏற்கனவே ப்ரீ பிளானா ஆண்டவர் எஸ்தரை முதலே அனுப்பி அங்க உட்கார வச்சுட்டாரு. வஸ்தியை தூக்கி எஸ்தரை உட்கார வைங்க. ஆமென் சொல்லுங்க. என்ன ஆண்டவர், என்ன ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மளை முடிச்சு கட்டுறதுக்கு ஒரு கூட்டம் எழும்புதுன்னா, அடடடா அவன் முன்னாடி தலையில உயர்த்ததுக்கு பரவ எழுப்பி நிற்கும். அடுத்த நாள் போய் பார்த்தா ஜெயில பெருது தான். போயிட்டு வெளியே பண்ணாருங்க. சாத்தான் குறித்த நாளுக்கு முன்னாடி கட்டணி தூக்கிடுவார். அவன் சத்ரு என்னை குறிச்சதை ஒரு நாள் செய்ய முடியாது. கர்த்தர் என்னை குறித்ததை செய்ய முடிப்பார். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வசனத்தை படிக்கும் போது பிசாசு 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 பயப்படாது. அவன் குறிக்கிற நாளைக்கு முன்னாடி நம்ம விடுதல், அவன் குறித்த நாளுக்கு முன்னாடி நமக்கு ஆசீர்வாதம், அதே அவன் குறித்த நாளுக்கு முன்னாடி நமக்கு உயர்வு, அவன் குறித்த நாளுக்கு முன்னாடி நமக்கு மேன்மை, அவன் குறித்த நாளுக்கு முன்னாடியே கர்த்தமாக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறான். ஹல்லேலூயா. குறித்த நாளுக்கு முன்னாடியே நடக்குது. ஹல்லேலூயா. என்னப்பா என்ன நான் பிறக்கும்போது எனக்கு ஒரு நாளை குறிச்சிருப்போம். இது கடைசி வரைக்கும் இப்படிதான், இது கடைசி வரைக்கும் இப்படிதான், இது கடைசி வரைக்கும் இப்படிதான், கடைசி வரைக்கும் இப்படிதான், கடைசி வரைக்கும் இப்படிதான். படிப்பை கெடுத்தான், வாழ்க்கையை கெடுத்தான், வாலிபத்தை கெடுத்தான், எல்லாம் கெடுத்து முடிஞ்ச வரை என்னெல்லாம் பண்ணுவோம் பண்ணாரு. அப்படி சிங்கமான பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. 21 வயசு வரைக்கும் வில்லனோட டைம், 21க்கு மேல ஹீரோட டைம். முடிஞ்சிருச்சு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். சத்துருக்களால் அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிறார். 2வது சிறைச்சாலை கதவுகளை திறக்கிறார். 3வது கதவை திறக்கிறார். சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஏசாயா புஸ்தகம் 45வது அதிகாரம் 4-5 வசனம். பெண்கள கதவுகளை திறக்கிறார். இருப்பு தாழ்பாடுகளை குறிக்கிறார். எங்க பொக்கிஷம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? அந்தகாரத்தில் இருக்குது. அந்தகாரம் பிசாசு, அந்தகாரம் இருட்டு, அந்தகாரம் சாத்தான். நம்மளுடைய பொக்கிஷம் எங்க மாட்டிக்கிட்டு? எங்க மாட்டிக்கிட்டு? கதவுக்கு அந்த பக்கம் அந்தகாரத்துக்கு இருக்குது. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் திறப்பார் உடைப்பார், கர்த்தர் திறப்பார் உடைப்பார். சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு பக்கம் திறக்கிறாரு, இன்னொரு பக்கம் கொடுக்க மாட்டேங்கன்னா உடைச்சு திறப்பார். ஆமென் சொல்லுங்க. என்ன பண்ணுவாங்க? நம் பிள்ளைகளுக்கு தரமாட்டேன்னு சொல்லி சத்துரு வைத்திருக்கிறது எல்லாம் கர்த்தர் உடைத்து திறக்கும்.
ஏன்னா திரும்ப அவனால கூட்ட முடியாது. ஆனா ஒருவரும் கூட்டப்படாது திறக்கிறவர், ஒருவரும் திறக்கப்படாது கூட்டுகிறவர். ஏன்னா கதை உடைச்சிருவேன், தாழ்பால் முடிச்சிருவேன். கதை உடைச்சிருவேன், தாழ்பால் முடிச்சிருவேன். அல்லேலூயா. இப்ப போட்ட முடியுமா? அல்லேலூயா. மறுபடியும் போட்ட முடியுமா? முடியாது. பிசாசு கலவரத்துல நம்ம கொண்டே போயிடுவாங்க. திருப்பி அடை கதவு எங்க போச்சு? எங்க போச்சு? சிம்சோனே தலைமையில கதவை தூக்கி வச்சு போயிட்டான். ஆஃப்டர் ஆல் இறங்கினவனே ஒரு கதவை தூக்கி அவ்வளவு பெரிய கதவை தலைமையில தூக்கி வச்சுட்டு போறான். அல்லேலூயா. இவருக்கு கொடுக்கப்பட்டது கொஞ்சம் வல்லமை இருக்கிற வேலை செய்யறான். வல்லமை பெற்றிருக்கிற ஜீவன தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. தூக்கி அவர் உடைப்பான். அல்லேலூயா. அவர் உடைப்பார். இந்த வருஷம் உடைக்கிறார். நமக்கு முன்னாடி எதெல்லாம் அடைக்கப்பட்டதோ சில இடத்துல திறக்கப்படுது, சில இடத்துல உடைக்கப்படுது. ஆமென் சொல்லுங்க. உடச்சு திறக்கிறது. என்ன பண்றாருங்க? உடச்சு திறக்கிறார். ஒருத்தரும் போட்ட முடியாது. உடச்சு திறக்கிறார். சிலருக்கு திறக்கப்படுது. ஏன் ஒரு உடச்சு திறக்கிறாருன்னா அங்க ஒரு டஃப்னஸ் இருக்காது. அந்த பொள்ளாச்சிக்கு ஒரு ரஃப் அண்ட் டஃப் ஜார்மனி போயிடாதீங்க. அல்லேலூயா. அந்த ரஃப் அண்ட் டஃப்பா அடைச்சிருக்கிறாங்க. அதனால கதவை உடைச்சு கட்ட திறக்கிறாங்க. முடிச்சிருவார். தாழ்பாளத்தை முடிச்சிருவார். இவ்வளவு ஜம்ப் பண்ணி நிக்கிறோம், இவ்வளவு ஹெவியான டோர் போட்டு நிக்கிறோம். அல்லேலூயா. தூதம் வந்து சங்கி தானா வந்துருச்சு. தூதம் வந்ததுக்கு தானா திறந்துருச்சு. உன்னதமான வரும்போது தானா தூதம் வரும்போதே சங்கிலி விடுதுங்க. அவர் சொல்ற நான் உனக்கு முன்னாடி போற தூதம் போல நான் போறேன், நான் போறேன், நான் போறேன், நான் போறேன். நீங்க யாரு? சர்வ வல்லமையுள்ள ஜீவன தேவனாகிய கர்த்தர் எனக்கு முன்னாடி, என் வாழ்க்கைக்கு முன்னாடி, என் குடும்பத்துக்கு முன்னாடி, என் பிள்ளைகளுக்கு முன்னாடி, என் எதிர்காலத்துக்கு முன்னாடி அவர் போகிறார். அல்லேலூயா. உங்கள் கதவுகளை திறக்கிறார். இரும்பு தாழ்பாடுகளை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷம் எல்லாம் சேர்த்து வைக்கப்பட்டது. அன்னைக்கு வைப்ரேட் மவுத் எல்லாம் சாப்பிட்டேன். சொல்லுங்க வாசிங்க வசனத்துக்கு நல்லா ஒளிமீதத்தில் இருக்கிற புதையல்கள் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை, எனக்கு வர வேண்டிய ஆஸ்தியை, எனக்கு வர வேண்டிய எல்லாவற்றையும் சத்துரு எங்க ஒழித்தாலும் ஆண்டவருக்கு பறிச்சு கொடுக்கும். எங்க ஒழிச்சாலும் பரவாயில்ல. ஆமென் சொல்லுங்க. அதை பறித்து ஆண்டவர் நாட்டில் நம்ம கையில் 100% நடக்கும். ஆமென் சொல்லுங்க. வருஷம் கதவு கொடுப்பார். உங்களை கதவுகளை உடைக்கிறார், திருப்பி தாழ்பாடுகளை முடிக்கிறார். அந்த ரங்கத்தில் பொக்கிஷங்கள் ஒளிப்பீடத்தில் சத்துரு மறைச்சு வச்சதெல்லாம் ஆண்டவருக்கு ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புதைக்கப்பட்டதுக்கு தான் புதைக்கப்பட்டதுங்க. அது எங்கேயோ புதைஞ்சிருக்கு. நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது, எங்கேயோ புதைஞ்சிருக்கு. யார் புதைச்சா? அவன். நம்ம லைஃப் ஸ்டைலாக புதைச்சி எதிர்காலத்தெல்லாம் ஸ்டைலாக புதைச்சிட்டான்ல, ஆண்டவர் ரீப்ளேஸ்மெண்ட் திருப்பி ஆண்டவர் ஆசீர்வாதம் மாற்று. ஆமென் சொல்லுங்க. உங்களை கதவுகள் உடைக்கிறதுக்கு தாழ்பாலை முடித்து ஒளிபெற்றில் இருக்கிற புதையல்கள் பொக்கிஷங்களை கர்த்தர் நாளில் நமக்கு கொடுக்கிறார். ஆமென்.